வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல நேரம். நம்ம கூட விஷ்ணு வந்திருக்கார். அவர் கேள்வி கேட்பார் உங்கள் சார்பாக. எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன். ஓகே சார், இது என்னுடைய கேள்விகள் இல்லை, நீங்கள் கமெண்ட்ஸில் போட்ட கேள்வியை நான் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட கேட்குறேன். அதுக்கான பதிலை சார் சொல்லுவார். ஃபஸ்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது, இந்த வாரம் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்தது எஸ் பேங்க் மேட்ரு. இப்போ இந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எஸ் பேங்க்குக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு சார். ஒரு சிலர் கேட்டாங்க, அது என்ன எஸ் பேங்க் மட்டும் நீங்கள் சாட்டர்டே சொல்கிறேன்னு, அந்த சாட்டர்டே வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஷூட்டில் உட்கார்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற அப்டேட்டு, SBI to sell 13.19% ஆஃப் ஸ்டேக் இன் எஸ் பேங்க் ஃபார் 8,889 crores அப்படிங்கிறது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட். சார், வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? எஸ்பிஐயும் மற்ற பேங்க்கையும் நஷ்டப்படுத்த வச்சாங்கல்ல, அதுக்கு யார் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க? ஓகே சார், இது மக்கள் பேச்சில் போகிறோம். மக்கள் பேச்சு இல்லை பாஸ். எஸ்பிஐ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. 51% தான் கவர்மெண்ட், 49% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கு. அந்த ஷேர் ஹோல்டிங் வந்த நஷ்டத்துக்கு யாரு காசு கொடுக்க போறாங்க? ஒரு 8 வருஷம் நான் ஒரு இடத்துல பணம் போட்டிருந்தா எனக்கு எவ்வளோ மடங்கு வந்திருக்கும்? எஸ்பிஐ எடுத்துக்கலாமே. நானே சொல்கிறேன் சார், 8 இயர்ஸ்க்கு முன்னாடி 2016 எஸ்பிஐ ஷேர் வந்து 174 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ 780. அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் எஸ் பேங்கே மர்ஜ்வாது பண்ணியிருக்கலாம்ல. 400% வந்திருக்கு சார். அதான் சொன்னேன். அப்போ ஏன் இதை மர்ஜ் பண்ணானுங்க? எங்கள் பணம் தானே அதில் போட்டிருக்கீங்க. அப்போதான் இப்போ 8,000 கோடிக்கு வித்துட்டு வெளியே வராங்க. எவ்வளோ ரேட்டுக்கு விற்றாங்க அது பாருங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த சமயத்தில். எல்லா பேங்க்கும் சேர்த்து எவ்வளோத்துக்கு போட்டாங்க? எஸ் பேங்க் ரைட் ஆஃப் எல்லாம் பண்ணாங்கல்ல. அந்த ரைட் ஆஃபுக்கெல்லாம் இவங்களோட கொடுத்த கேபிட்டல் தானே காரணம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன காம்பன்சேஷன்? இப்போ நல்ல முதலாளி வராருன்னு எடுத்துக்கலாமா சார்? அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் கேட்கல. அதனால தான் பப்ளிக் செக்டர் பேங்க் பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்குனால தான். என் பதில் கரெக்டா சார்? எது? இப்போ நல்ல முதலாளி வராங்கன்னு எடுத்துக்கிறது. இப்போ எல்லாம் சரியான அப்புறம் முதலாளி வந்து லாஸ் இல்லாமல் எடுத்து லாபம் சம்பாதிச்சுப்பார். அப்போ இப்போ நான் எஸ் பேங்க்குள்ளே போகலாமா வேண்டாமா? அதுதான் அவங்களோட கேள்வி. நேராக இதுக்கு போயிடுங்க, இந்த சுமிட்டோமோட கம்பெனிக்கு போயிட வேண்டியதானே சார். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் இல்லாம அப்ராட் மார்க்கெட்ஸுக்கு போகாதீங்கன்னு. சரி, அப்போ 20 ரூபாய்க்கு எஸ் பேங்க் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றது 50 லட்ச ரூபாய் கணக்கு. எஸ் பேங்க்கு வேண்டாம், என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் அவங்க 51% போட்டு திரும்பி அதை டைல்யூட் பண்ணி ஏறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு பதிலாக ஃபெட்ரல் பேங்க்கோ இல்லை கர்நாடகா பேங்க்கோ இல்லை சவுத் இந்தியன் பேங்க்கோ இல்லை ஐடிஎஃப்சியோ கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார். ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐடிஎஃப்சி நீங்கள் இப்போ சொன்னீங்க சார். ஐடிஎஃப்சி பேங்க் நீங்கள் சொல்லும்போது வைத்தியநாதன் அப்படிங்கிறவரை பேஸாக வச்சு இந்த ஷேர் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன ரத்தன் டாட்டாவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒரு மேனோட லைஃப் ட்ரெஜெக்டரியை பார்த்து இது வரைக்கும் அவன் சொன்னதாக அவர் பண்ணியிருக்கிறாரு. பேங்கை டேக் ஓவர் பண்ணுறது இந்த வருஷம் இந்த டார்கெட் நான் ரீச் பண்ணுவேன்னு சொன்னதை சொல்லியிருக்கிறாரு. வேணா கன்சிடர் பண்ணு, வேணாட்டா கன்சிடர் பண்ணாது. ஓகே சார், டன். சவுத் இந்தியன் பேங்க் அப்படியே இருக்கே சார். 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 ரூபா. நீ 5 ரூபாய்க்கு நான் பார்க்கலையேன்னா அது உன் தப்பு. ரைட், அது எந்த தப்பு? நான் பார்த்து வாங்கலையேங்கிறது ஏன் தப்பு? அதோட விட்டுரு. அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வார் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சொல்கிற நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தினம் போடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஃபைன். ஆனால் மார்க்கெட்டில் இந்த வார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு டென்ட் விழும்? 1999 கார்கில் வார் நடந்தப்போ என்ன நடந்தது சார்? அதை சொன்னால் இது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் நான் ஒன்று சொல்கிறேன், இது வாரே அல்ல. வார்னா உங்களோட மெயின் ஆர்மி மூவ் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு. உங்கள் ஆர்ட்லரி கன்ஸ் மூவ் ஆகணும், உங்கள் டேங்க் சிஸ்டம்ஸ் மூவ் ஆகணும். இன்னும் 2 சைட்லேயும் மூவ் ஆகலை. ஸோ இதை வந்து ஸ்கர்மிஷ் அப்படிம்பாங்க. அவங்க 4 குண்டை போடுறாங்க, நீங்கள் திரும்பி 4 குண்டு போட்டுன்னு இருக்கீங்க, அவ்வளோதான். வார்னா 2 மெயின் ஃபோர்ஸ் எங்கேஜ் ஆகணும். அது மாதிரி இல்லை. அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். அப்படின்னா நேற்று ஒரு பெரிய நியூஸ் சேனலில் கராச்சியை பாம்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிரெடிபிள், அந்த சேனல் இத்தனை நாள் கிரெடிபிலிட்டி இருக்குன்னு, அதுவும் இப்படி மாறிடுச்சு, 2 ரூபா சேனலாக மாறிடுச்சுன்னு
என்னால் நம்ப முடியல, ஆயிடுச்சு. இல்லை சார், இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் வர்றது தான் எங்களுக்கு பயமா இருக்கு. அதை மார்க்கெட் சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அது நம்மளுக்கு என்ன, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாட்ச் இன்டர்நேஷ்னல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ் படிங்க. உங்கள் அடுத்த நாளைக்கு காட்டால் நான் இங்கிலீஷ் பேப்பர் வந்து டெய்லி டெலிகிராஃபும் கார்டியனும் படித்தப்புறம் தான் என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். வாரை பற்றி தெரிஞ்சுக்க இன்டர்நேஷ்னல் நியூஸை பாருங்கன்னு சொன்னது, அப்போ தான் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது நீங்கள் கணிக்க முடியுங்கிறது தான் பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். ஓகே சார், ஃபைன். நீங்க நான் உடனே இந்த வாரி இந்த இது கரெக்டா அது கரெக்டான்னு சொல்றேன். இல்ல நீங்க வார பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை படிங்க அப்படின்றது மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. உனக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் வேணும்னா there is something called smoke screen and war. ரெண்டு சைடும் ஸ்மோக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் யூஸ் பண்ணுவோம், அவனும் யூஸ் பண்ணுவாங்க, வாரில் எல்லா நாடும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்மோக் ஸ்க்ரீன் இல்லாமல் பார்க்கறதுக்கு யூ நீட் அண்ட் தேர்ட் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவ். அந்த தேர்ட் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவ் வச்சு தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மூவ் பண்ணணும். அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னா நீங்கள் அங்கே படித்தா தான் தெரியும். ஓகே சார், டன், ஃபைன். சார், நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து செப்டம்பர் 2024 மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க நிறைய லாஸஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுறதா நிறைய கமெண்ட்ஸும் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன தருவீங்க? ஏன் செப்டம்பர் 24 வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக டிஃபன் காஃபி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வினோத் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறான். ஆமாம் ஆமாம். ஸோ அது இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஆமாம். ஸோ யூ ஆர் நாட் சஃபரிங் அ பிக் லாஸ். நீங்கள் உங்கள் சைட்லேயே நீங்கள் ஏதாவது ஒன்று பல்காக வாங்கிட்டு, இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கை வந்து 1300 நிறைய பார்த்துட்டு 600 பயந்து விட்டிங்கன்னா யூ வில் பி இன் லாஸ். பட் இஃப் யூ ஹவ் அவரேஜ் ஸ்மால் லெவல்ஸ் ஆர் ஈவன் இறங்க ஹையர் லெவல்ஸ், யூ வுட் ஹவ் மேட் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் ஆர் யூ வில் பி ஜஸ்ட் பிலோ பிரேக் ஈவன். என்னோட போர்ட்ஃபோலியோவே சொல்லுது. ஓகே சார். ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் ஐடியா அப்படிங்கிறது பி கன்சிஸ்டன்ட், பயப்பட வேண்டாம். அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டாக். நீங்கள் என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஒன்று. நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்க. ஆமாம். வாங்கி நாளைக்கே விற்கணும், நாளைக்கே நான் ஜென்சால் வாங்கிட்டு நான் லாங் டேர்ம் பிளான் பண்ணேன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் ஸ்மால் கேப். எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்மால் கேப் பற்றி நான் பேசினேன். ஸ்மால் கேப் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. டாப் 100 கம்பெனிஸில் கவர்மெண்ட் கம்பெனி அல்லாமல் வேறு ஏதாவது கம்பெனி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை அது படுத்தாது. ஓகே சார், ஃபைன். சார், இந்தியன் ஹோட்டல்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து 30% அப் இயர் ஆன் இயர். ₹2.25 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சந்தேகம் என்னன்னா, ஹோட்டல் செக்டாரில் என்ன நடக்குது? இப்போ ஐடிசி வந்து அவங்ககிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ஹோட்டலை தான் டீமர்ஜ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாங்க. ஸோ ஹோட்டல்ஸ் இனிமேல் நல்லா பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாமா? இவங்கெல்லாம் 2 பேருமே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து இப்போ வந்து அசட் லைட் மாடலில் ஒர்க் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து ஹோட்டல் கட்டி இவங்களுக்கு லீஸில் விடுவாங்க, இவங்க மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க. அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நான் சொன்னபோது நீங்கள் நம்பலை, கேஷேப் ரிகவரின்னு இருக்குது. இந்த தாஜும் சரி, இந்தியன் ஹோட்டல்ஸும் சரி, ஓபராயும் சரி, ஐடிசியும் சரி, அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் ஒரு நாளைக்கு 7000 ரூபா 8000 ரூபா இல்லாட்டா ரூமே கிடைக்காது. ஸோ ஒரு நாளைக்கு 8000 ரூபா செலவு பண்ணுறவனுக்கு டெஃபினட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எக்கானமி நல்லா தான் போயிட்டுருக்கு. மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தாஜ் இருந்தது, தாஜ் கொரமண்டல். அதுக்கப்புறம் கனிமேரா அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க, அது ஸ்பென்சர் ஹோட்டல் பக்கத்தில். இன்றைக்கி ஒரு 5-6 ஹோட்டல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தாஜ் கிளப் ஹவுஸு, தாஜ் கொரமண்டல், தாஜ் கனிமேரா, ஃபிஷர்மேன் கோ, தாஜ் வில்லிங்டன் ஒன்று இருக்குது. அதை ஓஎம்ஆரில் இன்னொன்று கேட்வேயோதோ ஒன்று இருக்குது, கேட்வே. அப்புறம் ஜிஞ்சர். 7 ஹோட்டல் மெட்ராஸில் மட்டும் இருக்குது. ஒன்றுங்கிறது 7 ஆயிடுச்சு. ஆமாம் சார், ஓஎம்ஆர்லேயே 2 ஹோட்டல் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி, கரெக்ட். எங்கே பார்த்தாலும் இப்போ ஐடிசியும் நிறைய ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி ஹோட்டல் பக்கத்தில், அதுதான் ஓல்டஸ்ட் ஹோட்டல். அந்த மாதிரி அது காந்தி தங்கின வீடு, ஹிந்துவோட ஃபேமிலியோட வீடு. அதுதான் ஐடிசி ஆரம்பித்த முதல் ஹோட்டல். ஐடிசி வெல்கம்னு போட்டு அதான் ஃபஸ்ட்டு ஹோட்டல். ஐடிசியோட ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஓன் ப்ராப்பர்ட்டி அது. அதே மாதிரி கிராண்ட் சோலாவும் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டும் ஐடிசியோட ஓன் ப்ராப்பர்ட்டி. திருப்பதியில் இவங்க 2 பேருமே தாஜ் ஒரு ஹோட்டல் வச்சு இப்போ 2வது ஹோட்டல் திறக்க போகிறாங்க. ரைட் சார். இப்போ சந்தேகமே அதுதான், எங்கே பார்த்தாலும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இவங்க கேஷேப் ரிகவரி இருக்காங்க. கேஷேப் ரிகவரி. ஓகே சார், அடுத்த கேள்வி. உனக்கு தெரிஞ்சவங்களில் எவ்வளோ பேரால் ஒரு நாளைக்கு 8000 ரூபா 10000 ரூபா கொடுத்து ஹோட்டலில் தங்க முடியும்? ரொம்ப கம்மியான ஆட்கள். ஆனால் அவங்க ஃபுல்லாக ஓடுதுன்னா என்ன? ஓகே, அப்போது ஐடிசி ஹோட்டல்ஸில் உங்களுடைய டேக் என்ன சார்? நம்மளுக்கு தான் ஓசிலேயே வந்துருச்சு, அதோட போதும்.
ஓகே சார். நான் ஐடிசி வாங்கினா ஐடிசி ஹோட்டலில் 40% எனக்கு என்ன போச்சு. ஓகே. ஸோ ஐடிசி வாங்கினாலே ஐடிசி ஹோட்டலில் 40% இருக்கிறப்போ ப்ளஸ் ஓசியில் இவ்வளோ வந்துருச்சு. நான் போய் ஏன் இதை தனியாக வாங்கணும்? ஓசிலையும் நிறைய வந்துருச்சு. போதும். ஐடிசி வைர ஊசி ஆகாதா சார்? வைர ஊசியானா நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இது வரைக்கும் வைர ஊசியா இல்லை. ஓகே. என்ன பேசிஸில் அது வைர ஊசி ஆகும்னு நீங்கள் சொல்ல வரீங்க சார்? 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்னால் அதுவும் வைர ஊசி. 60. ஆமாம், 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஆச்சுன்னா அதுவும் வைர ஊசி. அது ஏன் சார் ஐடிசிக்கு மட்டும் 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன். இந்துஸ்தான் யூனிலீவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், காட்ரேஜ், டாடா கன்சியூமர் இதெல்லாம் அந்த ரேஞ்சில் தானே இருக்குது. இது மாதிரி கம்பெனிஸ் தான் இதுக்கு காம்படிஷன். அந்த கம்பெனியோட டபுள் ட்ரிபிள் இருக்கிற சைஸ் கம்பெனி 25-26 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கிடைக்குது. ஒரு மோட்டோட கிடைக்குது. ஐ எம் கெட்டிங் அட் 50% டிஸ்கவுண்ட். ஒரு கம்பெனி இல்லை 4-5 கம்பெனியாக கிடைக்குது. ஆமாம். ஓகே சார். அதில் வேறு இப்போ ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஓகே சார், ஃபைன், அண்டர்ஸ்டுட், வெரி கிளியர். ஸ்டார்லிங்க்கு இந்தியாவில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சார். இது வந்து ஏர்டெல் அண்ட் ஜியோவை பீட் பண்ணுமா? அவங்களது வந்து காஸ்ட்லி சர்வீஸ் தான்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். கே ஷேப் ரிகவரியில் மீனிங்ஃபுல்லாக இவங்களால் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க முடிஞ்சா டெஃபினட்டாக கிளைண்ட் மாறுவான். உங்கள் கே ஷேப் ரெக்கவரியில தான் இந்த கேள்வியே வருது. ஏன்னா காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சர்வீஸ் பெட்டர்னா ஓகே போய் பார்க்கலாமே. டெஃபினட்டாக போவோம். இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து திருச்சி காருக்கு போகிறேன். ப்ராட்பேண்ட் ஸ்பீட் எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பேமெண்ட்னா ஐ டோன்ட் மைண்ட். ஓகே சார். அன்இன்டரப்டட் ப்ராட்பேண்ட் வந்து ஈஸியாக கிடைக்குது. சிட்டியில் கிடச்சி எனக்கு யூஸு கிடையாது. ரிமோட் யூஸ் இட் மொபைல், யூஸ் இட் ரிமோட், என் ஃபோன்லேயே அதை வச்சுக்க முடியுமா? இது மாதிரி பல கேள்விகள் வரும். அப்படிதான் சார் இந்தியாவில் ஒரு கம்பெனி இருந்தது, பிஎஸ்என்எல். காட்டுக்குள்ள போய் நின்னாலும் டவர் கிடைக்கும். ஏன் பிஎஸ்என்எல் வச்சிருக்கீங்க? நான் நிறைய பேர் பேசியே கேட்டிருக்கேன். ஆமா, பிஎஸ்என்எல் தான் காட்டுக்குள்ள எங்கேயாவது போய். ஆனால் அதை யாரும் சாபட்டாஜ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அதோட சிஸ்டர் கம்பெனி எம்டிஎன்எல் பாண்டுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைமைக்கு நம்ம ஆக்கியிருக்கோம். ஓகே சார், நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ நான் கேட்குறேன், உங்க ஒப்பீனியன் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் கேள்வி முடிச்சிடறேன் சார். மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதனால் இந்த கரண்ட் வேல்யூவை இதை வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நானே சொல்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். பயந்தா ஓடிடுங்க, அவ்வளோதானே சார்? இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த கேள்வியை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கேட்க சொன்னீங்க, கேட்டுட்டேன். அதுதான் கரெக்டான பதிலான்னு அவர்கிட்ட கேட்டுட்டேன். அவர் ஆல்ரெடி சொன்னாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா நீங்கள் நாட்கோவே பார்த்து பயப்படுறவங்க இந்த ஸ்டாக்கில் இருக்காமல் இருக்கிறதே பெட்டர். ஸோ கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கை வைக்க மாட்டீங்கன்னா நம்ம பஃபெட்டோடலாம் கம்பேர் பண்ணிக்கூடாது. ஒரு ஸ்டாக்கு இது மாதிரி வேல்யூவில் இருந்து ஹிட்டிங் ரேஞ்சில் இருந்தால் பஃபெட் 6 அடிச்சிருவான் இமோஷனலாகவே ஆகாமல். ஆனால் நீங்கள் இறங்குமா ஏறுமா உள்ளையா வெள்ளையா 6 அடிச்சிருவாரு அப்படின்னா இறங்கி அவ்வளோதான். அது அள்ளி போட்டுருவார் எல்லாத்தையும். பெர்க்ஷையர் ஹேத்வே அப்படி தான் அள்ளி போட்டான். அந்த கம்பெனியில் ஒன்றுமே கிடையாது. டெக்ஸ்டர் ஷூஸையும் அள்ளி போட்டான். டெக்ஸ்டர் ஷூஸ் தப்பாக போயிடுச்சு. டெம்ஸ்டர்ஸ் இல்லாமல் அள்ளி போட்டான். ஸோ இது மாதிரி பஃபெட் ஆஃப் டுடே வச்சு நீங்கள் பேசக்கூடாது. பஃபெட் ஆஃப் ஏர்லி டேஸை வச்சு பேசணும். இறங்கி அடிப்போம். ஓகே சார், ஃபைன். நாங்கள் வந்து உண்மையிலேயே 1 ஷேர் 2 ஷேர் வாங்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுறோம் சார். எஸ், ட்ரூ. இல்லை, நான் பஃபெட்டு நான் 10 வருஷம் வச்சுருப்பேன். இன்றைக்கி காத்தா நீங்கள் பார்த்தீங்க எல்என்டி நான் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் திறந்து பார்த்தேன். நான் தூசி தட்டி என்னடா அது ப்ராஃபிட் ஏறி இருக்குன்னு தூசி தட்டி பார்த்தேன். ஓகே. ஒரு நாளைக்கு எல்என்டி அழுது பார்த்துருக்கீங்களா? என்ன என்கிட்ட இருக்கே இப்படி ஆயிடுச்சே. இருக்குது, நல்ல கம்பெனி உள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு நாங்கள்லாம் எழுதிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கே அழுதே, நீங்கள் ஜாலியாக தானே சார் இருக்கீங்க. ஸோ பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வேல்யூஸ் வி மிஸ் தேர். அது ஒன்று இருக்குல்ல சார்? ஓகே. இல்லை பாஸ், யூ கெட் எமோஷ்னலி அட்டாச்ட். கரெக்ட். அதை விட்டு வெளியே வர்றது தான் சார் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஐடிஎஃப்சி பற்றி பேசும்போது லாஸ்ட் வீக் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, டிஎம்பி, கொடாக் மஹிந்திரா இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஐடிஎஃப்சி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நீங்கள் அது வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது டிஎம்பி இருக்கிறப்ப நான் ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணணுமா? அதுவும் இஷ்டம். ஐ கான் பி ஸ்பூன் ஃபீடிங் யூ. என்கிட்ட டிஎம்பியும் இருக்குது, ஐடிஎஃப்சியும் இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இந்தியாவோட 4வது லார்ஜஸ்ட் பேங்க் ஆகுமா? ஆகாது. ஐடிஎஃப்சி will it become India's 4th largest bank? 50-50 சான்ஸ் இருக்குது. ஓகே. அதனால் எடுக்கக்கூடிய பெட் அது உங்கள் இஷ்டம். டோன்ட் ட்ரை டு காப்பி மீ. ஓகே சார். நான் திரும்பி சொல்கிறேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் ஸ்டாக் வாங்கிறது, நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது ஒரு 1984க்கு அப்புறம். ஒரு மேட்ச் இந்தியாவில் மெட்ராஸில் நடக்கிறது,
அப்போ தான் சிவராம் கிருஷ்ணன் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு ஆடுறான். மற்ற ஊர்லலாம் நிறைய விக்கெட் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வரான். கிராம் ஃபவுலர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து டபுள் செஞ்சுரி அடித்து மேட்ச் தோற்று போனாங்க. அப்போ வந்து தூர்தர்ஷன் கமெண்ட்ரி தான், உங்களுக்கு மாதிரி இந்த கமெண்ட்ரி கிடையாது. இந்த தூர்தர்ஷன் கமெண்ட்ரியில் அடித்து தள்ளுறான், இவன் தான் அடுத்த சந்திரசேகர்ன்ட்டான். பக்கத்தில் உட்காந்துருந்தான் நவாப் ஆஃப் பட்டௌடி. ஸோ நவாப் ஆஃப் பட்டௌடி ஜூனியர் உட்காந்துன்னு இருக்கான், நாங்கள் வாலண்டியர் பின்னாடி நின்றுன்னு இருக்கிறோம். இவன் என்ன போலரு இங்கே, நீங்க சொல்றது ஸ்டேடியம்ல நிக்கிறீங்க? ஆமா. ஓகே. அவன் என்ன சொல்றான், அடுத்த 6 பால் அவன் என்ன போட போறான்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒத்த கண்ணு 400 மீட்டர் மேலே ஸ்டேடியம்லேருந்து சைட் ஸ்க்ரீனை பார்த்து சொல்கிறான், இது லெக் பிரேக்கு, இது கூக்லி, இது ஃப்ளிப்பர், இது ஸ்ட்ரைட்டர் வந்துன்னு. ரைட்டா? ஸ்டாக்கும் அப்படி பார்க்குறது. நான் பஃபட் மாதிரி பார்க்க முடியாது, அதுக்கு எனக்கு 80 வயசு ஆகணும். நான் இதை 25 வருஷமாக பண்ணின்னு இருக்கிறேன். நான் என்ன ஆங்கிளில் பார்க்குறேன்னு உன்னால் என்ன வாங்கி பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து லைஃப்பில் நான் பட்ட அனுபவம் படலைன்னா நீங்கள் வந்து பார்க்க முடியாது. நான் லக்கிலி 91க்கு முன்னாடியும் ஸ்டாக் பார்த்துருக்கேன், 91க்கு அப்புறமும் பார்த்துருக்கேன், 2000க்கு அப்புறமும் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி பேர் ஒரு ஃபாலே பார்த்தது கிடையாது. அதான் பஃபட் சொன்னான், இதெல்லாம் ஒரு ஃபாலே கிடையாது. அதுக்கே நீங்கள் வந்து செப்டம்பர் 2024 பார்த்தேன் லாஸ் ஆகிடுக்குன்னு. ஐ ஹவ் சீன் அட்லீஸ்ட் 3 times மை போர்ட்ஃபோலியோ கோ டவுன் பை 70%. 10 லட்ச ரூபா ஸ்டாக்கு 3 லட்ச ரூபாய்க்கு பார்த்துருக்கோம். ஓகே சார், ஃபைன். ஸோ இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நெஞ்ச பிடிச்சி உட்காந்துருக்கோம். 10 லட்ச ரூபா ஸ்டாக்கு 3 லட்சம். பஸ் நான் டிசிஎஸ் 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது சொல்லியிருக்கீங்க. எஸ். ஓகே சார், இன்னைக்கு கேள்விகள் அவ்வளோதான் சார். தேங்க்யூ. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து நாளைக்கோட எபிசோட்ல ரேபிட் ஃபயரோட கேட்குறேன். நிறைய பேர் இந்த ஸ்டாக்கு கேளுங்க, அந்த ஸ்டாக்கு கேளுங்க, அது கேளுங்க, இது கேளுங்க, நிறைய கேள்விகள் ஐ மீன் ஸ்டாக்ஸாவே கேட்டிருக்கீங்க. அதை ரேபிட் ஃபயர்ல சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க, அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.